ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதிக்கு நேரடியா போய் ரூம் வந்து எப்படி எடுக்கலாம்? அதேமாரி போல திருமலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ்லாம் போட்டிருக்கோம். அத பத்தி எல்லாமே சொல்றேங்க. திருப்பதி தேவஸ்தானம் வந்து புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம ரூம் வந்து 24 ஹவர்ஸ் எடுப்போங்க. அதுக்கப்புறம் வேணுனா வந்து நம்ம வந்து ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 48 ஹவர்ஸ் தான் ரூம்ஸ் வந்து எடுக்க முடியும். கீழ் திருப்பதி ஆகட்டும், திருமலை ஆகட்டும், உங்களுக்கு வந்து நான் அதிகபட்சம் 48 மணி நேரம் தான் வந்து ரூம்ஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. முதல்ல பார்த்தா ரூ. 100 ரூம் இருந்ததுன்னா, உங்களுக்கு 48 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, அ அது அடிஷனலா ரூ. 100 ரூ. 200 வந்து ரூம் சார்ஜ் வரும். ஆனா, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்க்கு வந்து ரூம்ஸ் குடுக்குறாங்க. அடுத்து வந்து 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, 200% சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்கு மேல போனாவே வந்து 400% வந்து சார்ஜ் பண்றாங்க. இதான் வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து புதுசா வந்து ரூல்ஸ் வந்து இது இது பண்ணியிருக்காங்க. நீங்க ரூம் எடுக்கிற மாரி இருந்தா, சிங்கிள் பெர்சன் வந்து ரூம் கொண்டு வந்து குடுக்க மாட்டாங்க. மினிமம் 2 பேர் இருக்கணும். அதே ஆன்லைன்ல எனக்கு வந்து ரூம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுங்க. அதே போல தான் நேரடியா நீங்க ரூம் எடுக்கிறதா இருந்தாலும், மினிமம் 2 பேர் இருந்தா தான் ரூம்ஸ் வந்து குடுப்பாங்க. முதல்ல கீழ் திருப்பில வந்து ரூம் வந்து நேரடியா போனா எப்படி எடுக்கலாம்னு சொல்லுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாஸ் இருக்குங்க. அங்க விஷ்ணு நிவாஸ்ல நேரடியா போனா ரூம் எடுக்கலாங்க. நீங்க சீனிவாச காம்ப்ளெக்ஸ்ல போனீங்கன்னா, அந்த ஃப்ரீ லாக்கர் மட்டும் தான் இருக்குங்க. ஆன்லைன்ல வந்து ரூம் வந்து இது பண்ணிருவாங்க. இல்ல கீழ் திருப்பில பார்த்தா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் விஷ்ணு நிவாஸ்ல வந்து பாதி ரூம் வந்து ஆன்லைன்லயும், பாதி ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம நேரடியா போற பக்தர்களுக்கு வந்து குடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, இதான் விஷ்ணு நிவாஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு இதுதாங்க தங்கக்கூடிய இடம் தாங்க. இதில பார்த்தீங்கன்னா, பாதி வந்து ஆன்லைன் குடுப்பாங்க. பாதி வந்து ஆஃப்லைன் குடுப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து, ரூம்ஸ் வந்து நம்ம வந்து நேரடியா போற பக்தர்களுக்கு வந்து நம்ம ரூம் வந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து விஷ்ணுவாஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா, அது ரிசப்ஷன் கவுண்டருங்க. இங்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து, 300 ரூம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏசி ரூமுங்க. உங்களுக்கு 800 ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ரூமுங்க. நீங்க வந்து எவ்வளோ ரூம்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்குன்னு நான் டிவிலயே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. நம்ம இதிலயே பார்த்துக்கலாங்க. நீங்க காலையில 5 மணிக்கே வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிருவாங்க. ரூமும் வேக்கன்ட்டா பார்த்தா நம்ம வந்து இதில வந்து ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ண குறைஞ்ச 2 மணி நேரத்தில நீங்க நீங்க ரூம் லைன்ல வெயிட் பண்ணி ரூம் வந்து எடுத்துக்கலாங்க. இதான் வந்து விஷ்ணு நிவாஸ்ல வந்து ஏசி ரூமுங்க. நான் லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணேங்க. அந்த ரூம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இதான் வந்து ஏசி ரூமுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிங் சைஸ் காட் போட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ரொம்ப நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசிய வந்து போட்டிருப்பாங்க. இதே ரூம்னு பார்த்தா ஏசி இல்லாம வந்து நான் ஏசி ரூமுங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலியோட போனீங்கன்னா, குறைஞ்சது 2 பேர் தங்கணுங்க. நீங்க மேக்ஸிமம் எத்தன பேரும் தங்கிக்கலாங்க. இந்த கீ வாங்குற இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பெரிய கிங் சைஸ் காட் போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் போனா நாங்க வந்து குறைஞ்சது பார்த்தா ஒரு 8 பேர் தங்கிட்டோங்க ஒரே ரூம்ல. நீங்க வந்து எத்தன பேர் வேணாலும் தங்கிக்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு பெட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கீழ எல்லாம் நெறைய இடம்லாம் இருக்குங்க. நாங்க பாத்துட்டோங்க. உங்களுக்கு வந்து ஏசி இருக்குங்க, ஃபேனும் இருக்குங்க. இந்த ஹோட்டல்ல விஷ்ணு நிவாசம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கீழேயே பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து கேன்டீனு, அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் லட்சுமி நாராயண் பவன் இருக்குங்க. அதேமாரி பார்த்தா ஆப்போசிட்லயே வந்து நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் எல்லாமே இருக்குங்க. எப்பவுமே இந்த கூட்டம் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணு நிவாஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. இங்க பாதி வந்து ஆன்லைன்லயும், பாதி வந்து நேரடியா போற பக்தருக்கு வந்து நம்ம விஷ்ணு நிவாஸ்ல வந்து ரூம் எடுக்கலாங்க. அதேமாரி போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்கிள் பெர்சன் போறவங்களுக்கு பார்த்தா லாக்கர்ஸ் இருக்குங்க. ஃப்ரீ ஹாலும் இருக்குதுங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்ரூமுங்க. பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் குடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாவும், கிளீனா இருக்குதுங்க. எல்லா பாத்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து புரோவிஷன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம திருமலையில போய் நேரடியா போய் ரூம்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிறேங்க. அதாவது ஏற கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு காலையில 5 மணிக்கே வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிருவாங்க. இங்க ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 1000 ரூம் இருக்கு, 1500 ரூம்ஸ் இருக்குங்க. இந்த ரூம்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து வந்து ஆதார் கார்டு காமிச்சு நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. நீங்க வந்து ஃபேமிலியா யாராவது ஒரு ஆள் போனா போதுங்க. இதான் திருமலையில பார்த்தீங்கன்னா, சிஆர் ஹவுஸ்ல வந்து நம்ம ரூம்ஸ் வந்து எடுக்கறதுக்காக லைன் கியூங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில 5 மணிக்கு வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிருவாங்க. நைட் 9 மணி வரைக்கும் நம்ம வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒரிஜினல் ஆதார் கார்டோ, இல்ல ஜெராக்ஸ் ஆதார் கார்டோ வச்சுக்கங்க. நீங்க அப்படியே கவுண்டருக்கு உள்ள போனீங்கன்னா, அங்க டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குங்க. 50 ரூமுக்கு, 100 ரூமுக்கு ஒரு தனி லைன் இருக்குங்க. ரூ. 1000க்கும் 1500 ரூமுக்கு ஏசி ரூமுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி லைன் இருக்குங்க. இங்க போயிட்டு நம்ம ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க.
எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமலையில பார்த்தீங்கன்னா வந்து கோயில் பக்கத்தில இருக்குங்க வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 2 எனக்கு கிடைச்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த அன்னதான பிரசாத கவுண்டர் இருக்கு இல்லைங்களா? அங்க அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இதான் உங்களுக்கு கோயில் பக்கத்திலேயே இருக்குங்க. நம்ம இங்கேருந்து கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. இந்த ரூம்ஸ் பத்தி இந்த தான் உங்களுக்கு ரூ. 100 ரூமுங்க. இந்த ரூம்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஃபுல் பெரிய பில்டிங்க. ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ரூமுக்கு மேல இருக்குதுங்க. ஒரு பெரிய சிங்கிள் காட் வந்து 2 போட்டிருக்காங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேரும் கூட தங்கிக்கலாங்க. நீங்க பெரிய இந்த கட்டலு, அதேமாரி கீழ படுக்கிறதுக்கு இடம்லாம் இருக்குதுங்க. ஒரு ரூம்ஸ் பொறுத்தவரை நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியா தான் இருக்குங்க. அதேபோல இந்த கம்பளி வந்து குடுத்துடுறாங்க. நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா, இந்த ரூம் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. திருமலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுமே வந்து நீட்டாவும், கிளீனா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதாங்க பாத்ரூம் உங்களுக்கு வந்து ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலியாவனே வந்து எப்பவுமே இந்த ஹவுஸ் கீப்பிங் வந்து ரொம்ப கிளீன் பண்ணி நீட்டா வச்சுருவாங்க. ரூமு வந்து உங்களுக்கு ரொம்ப கிளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கும் ரூம்ஸ் வந்து குடுப்பாங்க. நீங்க ஒவ்வொரு பாத்ரூம்லயும் இப்போலாம் புது பில்டிங்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ரூம்லயும் இந்த வாட்டர் ஹீட் வச்சுர்றாங்க. முதல்லலாம் போனீங்கன்னா, இது இருக்காது. நம்ம வந்து வெளிய போய் புடிக்கிற மாரி இருக்குங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்த எல்லா ரூம்லயுமே வந்து வாட்டர் ஹீட் வச்சுர்றாங்க. உங்களுக்கு அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 50 ரூமுங்க. இது வந்து ரூ. 50 ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு காட்டேஜ் மாரி இருக்குங்க. உங்களுக்கு ஒரே பில்டிங்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கீழ 2 ரூம், 3 ரூம் இருக்கு. மேல அதேபோல 2 ரூம், 3 ரூம் இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்டிங் தனித்தனியா இருக்குங்க. ரொம்ப கூலிங் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குங்க. இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா, ஏடிசி சர்க்கிள்ன்னு சொல்லுவோம். ஆழ்வார் டேங்க் காட்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த லாஸ்ட் டைம் போனோமே எனக்கு இந்த ரூம் குடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே நமக்கு வந்து கார் பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து நம்ம இது கீழயே நிறுத்திக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே இது வாட்ச் பண்ற மாரி இருக்கு. கோயில் பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப பக்கத்திலேயே இருக்குங்க இதுங்க. இது எல்லாமே மரத்துக்கு கீழ தனித்தனி காட்டேஜ், சிங்கிள் காட்டேஜ் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஏடிசி சர்க்கிள் முன்னூறு என்ட்ரன்ஸ் உள்ள போக முடியல. அது ரூம் தான் இதுங்க. நீங்க இந்த மாரி தான் இருக்கு. ஏபிசி இருக்குங்க. கீழ அதே மாரி ஏபிசி இருக்குங்க. ரூம் நம்பர் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, உள்ளயே 2 ரூம் இருக்குங்க. நீங்க உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரூமுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுலயே வந்து 2 சிங்கிள் காட் போட்டுருக்காங்க. இதே போல தான் வந்து உள்ள ரூம் செப்பரேட்டா தனியா இருக்குங்க. 2வது பார்த்தா இதே ரூம் தான் வந்து உள்ள ரூம்ஸ் இருக்குங்க. இதே மூலம் தான் 2 வந்து சிங்கிள் காட் வந்து போட்டுருக்காங்க. நீங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ஸ்ல வந்து நீங்க குறைஞ்சது ஒரு 15 பேர், 10 பேரும் கூட தங்கிக்கலாங்க. அந்த அளவுக்கு பெரிய ரூம்ஸா இருக்குங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பாத்ரூம்ங்க. கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் டாய்லெட் குடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்தவரைக்கும் நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. டைல்ஸ்லாம் வந்து புதுசா போட்டுருக்காங்க. நீங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரூமுமே வந்து வச்சிருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து கேஷ் எங்கேயுமே வாங்க மாட்டேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுவாங்க. அத ஜிபே பண்ணிக்கலாங்க. இல்ல கிரெடிட் கார்டோ, இல்ல டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சிங்கிள் பெர்சனுக்கு வந்து எப்பவுமே ரூம் குடுக்க மாட்டாங்க. இதான் திருப்பதி தேவஸ்தானத்தோட ரூல்ஸுங்க. கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, விஷ்ணு நிவாஸ்ல நேரடியா போய் ரூம் எடுத்துக்கலாங்க. அதேபோல் போல இந்த மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, சிஆர்எஸ்ல வெயிட் பண்ணா கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இதான் வந்து நம்ம வெயிட் பண்ணி ரூம் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போனா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அதாவது நீங்க திருப்பதி தேவஸ்தானம் போய் ரூம் தங்கியிருந்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலுமே, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.